ஹalleluya. ஆமென். ஆத்மநேசரோடு அன்பினாலும் சென்று அவளோடு நான் கெஞ்சி கேட்ட போது, ஆத்மநேசரோடு அன்பினாலும் சென்று அவளோடு நான் கெஞ்சி கேட்ட போது, அபிஷேக நதி என்னில் பாய்ந்து வந்தது. ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகத்தார். அபிஷேக நதி என்னில் பாய்ந்து வந்தது. ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகத்தார். அன்பே நிரப்பும், உயிரே நிரப்பும், பலனே நிரப்பும், இனிதே நிரப்பும், அன்பே நிரப்பும், உயிரே நிரப்பும், பலனே நிரப்பும், இனிதே நிரப்பும். ஆத்மநேசரோடு உன்னதங்கள் சேர்ந்து மெய் மறந்து நான் அவர் மார்பில் சாய்ந்த போது, ஆத்மநேசரோடு உன்னதங்கள் சேர்ந்து மெய் மறந்து நான் அவர் மார்பில் சாய்ந்த போது, மகிமையின் ஒளியை என் மேல் வீச செய்தார். மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் துள்ளுதே. மகிமையின் ஒளியை என் மேல் வீச செய்தார். மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் துள்ளுதே. அன்பே நிரப்பும், சொல்லுவோம். பலனே பலனே நிரப்பும், இனிதே நிரப்பும், அன்பே நிரப்பும், உயிரே நிரப்பும், பலனே நிரப்பும். ஆத்மநேசரோடு அகமகிழ்வேனே. இக்காலத்து பாடுகள் ஒழிந்தொழிந்து போகும். ஆத்மநேசரோடு அகமகிழ்வேனே. இக்காலத்து பாடுகள் ஒழிந்தொழிந்து போகும். மகிமை மகத்துவம் என்னை மூடிக்கொள்ளும். மறுரூபமாவேன் நேச சாயலாய். மகிமை மகத்துவம் என்னை மூடிக்கொள்ளும். மறுரூபமாவேன் நேச சாயலாய். அன்பே நிரப்பும். எல்லாரும் வாஞ்சையோடு கேட்போமா? என் பலனானவரே, இனிதே இனிதே நிரப்பும், அன்பே நிரப்பும், பலனே பலனே இனிதே நிரப்பும். தேவஜனத்தோடு நித்திய நித்தியமாக ஆராதிப்பேனே என் நேசரேசுவை. தேவஜனத்தோடு நித்திய நித்தியமாக ஆராதிப்பேனே என் நேசரேசுவை. தூதர் பாடும் தேசம் என் சொந்தமான தேசம். கண்ணீர் இல்லையே, இனி கவலை இல்லையே. தூதர் பாடும் தேசம் என் சொந்தமான தேசம். கண்ணீர் இல்லையே, இனி கவலை இல்லையே. அன்பே நிரப்பும், என் பலனானவரே நிரப்பும், இனிதே நிரப்பும், அன்பே நிரப்பும், உயிரே நிரப்பும், பலனே நிரப்பும். ஆவியானவரே ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி. அக்கினியினால் எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுவோமா? ஆவியானவரே, அக்கினியினால் என்னை நீரை திட்டீரே. இன்னும் வேண்டும் என்று கெஞ்சுதே நாவி. நிரப்பும் நிரப்பும் எந்த உள்ளம் எங்குதே. இன்னும் வேண்டும் என்று எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுங்க. இன்னும் வேண்டும் அப்பா, இன்னும் வேண்டும் என்று கெஞ்சுதே நாவி. நிரப்பும் நிரப்பும் எந்த உள்ளம் எங்குதே. இன்னும் வேண்டும் என்று கெஞ்சுதே நாவி. நிரப்பும் நிரப்பும் எந்த உள்ளம் எங்குதே. அன்பே நிரப்பும், பலனே
நிரப்பும் இனிதே நிரப்பும் அன்பே நிரப்பும் உயிரே பலனே நிரப்பும் ஆத்மனேஸ்வரோடு அன்பினாலும் சேர்ந்து அவளோடு நான் கெஞ்சி கேட்ட போது ஆத்மனேஸ்வரோடு அன்பினாலும் சேர்ந்து அவளோடு நான் கெஞ்சி கேட்ட போது அபிஷேக நதி என்னில் பாய்ந்து வந்தது ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார் அபிஷேக நதி எல்லாரும் திரும்ப சொல்லுவோம் அபிஷேக நதி என்னில் பாய்ந்து வந்தது ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார் அபிஷேக நதி என்னில் பாய்ந்து வந்தது ஆனந்தத்தினால் மீண்டுமாய் சொல்லுவோம் அபிஷேக நதி என்னில் பாய்ந்து வந்தது ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார் அபிஷேக நதி அபிஷேகத்தினால் என்னை நிரப்பினவரே ஓஹோ அபிஷேக நதி என்னில் பாய்ந்து வந்தது ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார் அன்பே நிரப்பும் ஓ பலனே நிரப்பும் இனிதே நிரப்பும் அன்பே நிரப்பும் நிரப்புமே இனிதே நிரப்பும் ஆத்மனேஸ்வரோடு நித்தியமாக ஆராதிப்பேனே என் நேசரேசுவை ஆத்மனேஸ்வரோடு நித்தியமாக ஆராதிப்பேனே என் நேசரேசுவை தூதர் பாடும் தேசம் என் சொந்தமான தேசம் தண்ணீர் இல்லையே இனி கவலை இல்லையே தூதர் பாடும் தேசம் என் சொந்தமான தேசம் தண்ணீர் இல்லையே தூதர் பாடும் தேசம் இனி கண்ணீர் இல்லை கவலை இல்லையே தூதர் பாடும் தேசம் என் சொந்தமான தேசம் தண்ணீர் இல்லையே இனி கவலை இல்லையே அன்பே நிரப்பும் நிரப்புங்கப்பா பலனே நிரப்பும் இனிதே எல்லாரும் கடைசியாக கேட்போமா என் அன்பின் ஆவியானவரே நிரப்பும் பலனே நிரப்பும் இனிதே நிரப்பும் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு விசேஷமான நன்மை செய்வாராக உடைய குறைகளெல்லாம் தீர்ப்பாராக உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாராக தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் எந்த நிமிடமும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் பலமாய் இறங்குவார் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் ஆமென் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக 1 நாளாகமம் 17வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 528 பக்கத்தில் இருக்கிறது 528 பக்கம் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். தாவீது செய்த ஒரு அருமையான சுருக்கமான ஜெபத்தை இங்கே நாம் வாசிக்கலாம். நாம் ஒவ்வொருவரும் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்றைக்கு இந்த ஜெபத்தை செய்வது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.
இப்பொழுதும் அது அடியானின் வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்து அருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். தாவீது ராஜாவாய் மாறின பிறகு அருமையான கேதுரு மரங்களால் அமைக்கப்பட்ட அரண்மனையிலே வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவரை நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி பார்க்கும்படி அந்த அரண்மனைக்கு வந்தபோது தாவீது தன்னுடைய உள்ளத்தின் பாரத்தை, உள்ளத்தில் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தை மனம் திறந்து அந்த தீர்க்கதரிசியிடம் சொன்னார். பாருங்கள், ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயம் இல்லை, ஆண்டவருக்கென்று ஒரு வீடும் இல்லை. என்னை தாழ்வில நினைத்த அவர் ஆடுகளின் பின்னால் நடந்த என்னை உயர்த்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி இந்த அருமையான கேதுரு மரங்களால் செய்த அரண்மனையிலே வாசம் பண்ணும்படி கிருபை பாராட்டினார். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளுக்குள்ளே இருக்கிறது. நான் ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும், அவருக்கென்று ஒரு வீட்டை கட்டணும். அதுவரையிலும் என்னால் நிம்மதியாய் இந்த அரண்மனையிலே உறங்க முடியாது. நாத்தான் தீர்க்கதரிசி அதை கேட்டுவிட்டு சொன்னார், ராஜாவே, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், உம்முடைய ஒவ்வொரு மன விருப்பத்தையும் அவர் தந்தருளுவார். நிச்சயமாய் ஆண்டவருக்கு என்ற ஆலயத்தை கட்டுவீர் என்று சொன்னார். கொஞ்ச தூரம் நாத்தான் போயிருக்க மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை நாத்தான் தீர்க்கதரிசிக்கு வந்தது. தாவீது எனக்கென்று ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று ஆவல் கொண்டிருக்கிறபடியால் நான் இன்றைக்கு தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கை செய்து சொல்லுகிறேன். நான் தாவீதினுடைய வீட்டை கட்டுவேன். அவனுடைய சிங்காசனத்தில் குமாரருக்கு பின் குமாரராக தலைமுறை தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். அந்த சந்ததிக்கு ஒரு முடிவு இருக்காது. ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், தாவீது தன்னுடைய கைகளினாலே ஏராளமான யுத்தம் செய்து ஏராளமாய் ரத்தம் சிந்தி இருக்கிறபடியால் ரத்தம் சிந்தப்பட்ட கைகளை கொண்டு நான் ஆலயத்தை கட்ட பிரியப்படவில்லை. தாவீதுக்கு ஒரு சமாதான புருஷனை நான் ஏற்படுத்துவேன். அந்த நாட்களில் எந்த யுத்தமும் இராது, போரும் இராது, ரத்தம் சிந்துதலும் இராது, தேசம் சமாதானமாய் இருக்கும். தாவீதினுடைய குமாரன் எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். ஆகவே நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதிடம் இந்த வார்த்தைகளை சொன்ன போது, உனக்கு ஒரு நிலையான வீட்டை நான் கட்டுவேன், உன்னுடைய குமாரராய் உன்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள், உன்னுடைய அரசாட்சிக்கு ஒரு முடிவு இருக்காது. தாவீது உடனே கர்த்தருக்கு முன்பாக பணிந்து கொண்டு இந்த ஜெபத்தை ஏறெடுத்தார். உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நீர் அதை ஆசீர்வதித்து அருளினீர். நீர் அதை ஆசீர்வதித்ததினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவர். வாக்குரைத்தபடியே தாவீதினுடைய குமாரனாகிய சாலமோன் தாவீதுக்கு பிறகு அரசாட்சிக்கு வந்தார். அவருடைய நாட்களில் எந்த யுத்தமும் இல்லாமல் ஓய்ந்திருந்தது. சாலமோன் ஆண்டவருக்கு என்று ஒரு பெரிய ஆலயத்தை கட்டும்போது சொன்னார், என்னுடைய தேவன் எல்லா தேவர்களிலும் பெரியவர், நான் அவருக்கு கட்டுகிற ஆலயம் பெரியதாய் இருக்கும். அப்படியே ஒரு பெரிய ஆலயமாய் கட்டினார். இன்றைக்கு சாலமோன் ஆலயம் இல்லை. சாலமோனுக்கு பிறகு கட்டின செருபாபேலின் ஆலயமும் இல்லை.
இயேசுவின் நாட்களிலே ஏரோது 46 வருடங்கள் செலவழித்து ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயமும் இல்லை. ஆண்டவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசம் செய்கிறதும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் ஆலயம் என்று சொல்லுவது என்ன? 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறார், நீங்களே கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிலே வாசம் பண்ணுகிறார். உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் தேவன் தங்கி இருக்கிற ஆலயமாய் இருக்கிறது என்பதை அறியாது இருக்கிறீர்களா? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம்தான் கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருக்கென்று உங்களுடைய சரீரத்தை ஆலயமாய் ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவும் மகிமை ஆவியானவரும் உங்களிலே வந்து தங்கியிருக்க நீங்கள் அவரை அழைக்கும் போது தாவீது அருளின அதே கிருபையை ஆண்டவர் உங்களுக்கும் தந்தருள்வார். உன்னை நீ எனக்காக ஒப்பு கொடுத்தாயே, உன்னுடைய வாழ்க்கை எனக்கு ஆலயமாய் தந்தாயே, உன்னுடைய சரீரம் நான் தங்கியிருக்கிற ஆலயமாய் இருக்கிறது, நீ என்னுடைய ஆலயத்தை கட்டினபடியால் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சங்கீதம் 122:7 சொல்லும்போது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக, உடைய உள்ளத்திலே சந்தோஷம் இருப்பதாக, உடைய குடும்பத்திலே சமாதானம் இருப்பதாக, உடைய வீட்டிலே தேவ பிரசன்னம் இருப்பதாக, உடைய வீடு முழுவதும் மகிமையால் நிரப்பி இருப்பதாக, உடைய வீட்டின் மேல் உன்னதமானவருடைய சட்டைகள் விரித்திருப்பதாக, உடைய வீடு கர்த்தர் தங்குகிற ஆலயமாய் இருப்பதாக, உடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உடைய பிள்ளைகள் உன் வீட்டை சுற்றிலும் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகள் போல இருப்பார்களாக. உன்னுடைய மனைவி உன்னுடைய வீட்டோரங்களில் திராட்சை செடியை போல இருப்பார்களாக. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே உத்தமமாய் நடக்கிறவன் பாக்கியவான். அவன் கர்த்தரால் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வீட்டை கர்த்தர் கட்டி எழுப்புவாராக. 127 சங்கீதம் 1 சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் வெறுதா. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வீட்டை கட்டி தருவேன், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். தாவீதுக்கு அருளின அதே வாக்கு தத்தத்தை இன்றைக்கு வீட்டை உங்களுக்கு நிச்சயமாய் தந்தருளுவார். நம்முடைய ஊரில் ஒரு பழமொழி சொல்வார்கள், எலி வளையா இருந்தாலும் தனி வளை வேணும். பல வருடங்கள் நானும் என்னுடைய தாயாரும் சகோதர சகோதரிகளும் வாடகை வீட்டில் சென்னையில் குடியிருந்தோம். வாடகை வீட்டில் குடியிருக்கிற மாதிரி ஒரு கஷ்டம். அதை வீட்டு சொந்தக்காரர் இருக்கிற இடத்துல ஒரு பொசிஷனில் இருந்தால் சின்ன 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 காரியத்துக்கும் முறவாசல் செய்யணும்னு சொல்லுவாங்க, ஏங்க அழுக்க கிடக்குன்னு சொல்லுவாங்க, ஏன் சோறில் ஆணி அடித்து வசனத்தை மாட்டுறீங்கன்னு சொல்லுவாங்க, ஏன் உங்கள் வீட்டில் இவ்வளோ சத்தம் வருது, ஏன் பாடி துதிக்கிறீங்க, பல வகையான பிரச்சனை. இன்றைக்கும் ஏலிம் சபை மக்கள் சொந்த வீடுகளை தரும்படி விசாலத்தில் ஆண்டவர் வைப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். சென்னையில் ஆண்டவரை அறியாத மக்கள், நாத்திகர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் பெரிய பெரிய வீட்டில் இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் அதைவிட பெரிய வீட்டில் இருக்கணும். ஆமென். வானம் அவருடையது, பூமி அவருடையது, ஆகாயத்து பறவைகள், காட்டு மிருகங்கள் அவருடையது. உங்களை திருமணத்தில் ஒன்றாய் இணைத்தவர், தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துவேன் என்று சொன்னவர், நிச்சயமாக உங்களுக்கும் அவர் தந்தருளுவார். இன்றைக்கு அன்போடு ஆண்டவரை உங்களுடைய வீட்டுக்கு வரவழைக்க போகிறீர்கள். இன்றைக்கு தேவ தூதர்களையும் கர்த்தரோடு வரவழைக்க போகிறீர்கள்.
பரலோகத்தின் மகிமையோடு மகிமையின் ராஜா உங்களுடைய வீட்டில் வந்து தங்குவாராக. சங்கீதம் 24:7 சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். அந்த மகிமையின் ராஜா கம்பீரமானவராய், சர்வ வல்லவராய், ஒருவராய், பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் உங்களுடைய வீட்டில் இறங்கி தங்குவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எம்மாவூருக்கு சீஷர்கள் போன போது இயேசு கிறிஸ்துவும் அறியப்படாதவராக அவர்களோடு கூட சென்றார். இரவு நேரமானது, அவருடைய வீடு நெருங்கினது. ஆண்டவரை பார்த்து அன்போடு கேட்டுக்கொண்டார்கள். சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, நீர் எங்களோட தங்கியிருக்கணும். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நான் தான் ஆராதனை முடிந்து என்னுடைய வீட்டுக்கு போகும்போது என்னுடைய ஆண்டவர் என்னோடு வரணும், எங்களுடைய வீட்டில் தங்கி இருக்கணும். சகை வீட்டுக்கு நீர் போகவில்லையா, எங்கள் வீட்டுக்கு நீர் கடந்து வரணும். பேதுருடைய மாமி ஜுரமாய் இருந்தபோது அந்த வீட்டுக்கு போய் அந்த ஜுரத்தை நீக்கி தூக்கி எடுக்கவில்லையா, எங்கள் வீட்டில் உள்ள சுகை வீணத்தெல்லாம் மாற்றும்படி நீர் எங்களுடைய வீட்டுக்கு வரணும். எவரின் மகள் மரித்த போது அந்த வீட்டுக்கு நீர் போய் அவருடைய கையை பிடித்து தலித்தாகுமி என்று உயிர்ப்பித்தீரே, எங்களுடைய வீட்டிலையும் கூட அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் மேலே தங்கணும். கர்த்தர் எங்களுடைய வீட்டுக்கு வரணும், எங்களுடைய வீட்டுக்கு வரணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏறக்குறைய 63 தேசங்களுக்கு 30க்கு மேற்பட்ட வருஷங்கள் போய் நூற்றுக்கணக்கான வீடுகளில் தங்கி இருக்கிறேன். சில அந்த வீடுகளில் தங்கும்போது என்னென்ன இருளின் ஆவி, என்னென்ன சாபத்தின் ஆவி, என்னென்ன பிசாசின் ஆவி அந்த வீடுகளில் இருக்கும் என்பதை கண்டுபிடிக்க முடியும். சில வீட்டில் போனால் நல்லா ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், உள்ளம் பொங்கிக் கொண்டே இருக்கும். கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கிற வீட்டுக்கு போனால் அந்த அக்கினி மேலே இறங்குறதை உணர்ந்திருக்கிறேன். அதே நேரத்தில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, சமாதான குறைவு, சாபம், அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சில வீட்டில் தங்கி இருக்கும்போது கணவன் பஞ்சாதி கடையில் ஒரு பெரிய சந்தேகத்தின் ஆவி, ஒரு குழப்பத்தின் ஆவி இந்த வீட்டில் இருக்கிறது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சில வீட்டுக்கு போனால் தற்கொலை ஆவிகள். ஒரு தாசில்தார் வந்து சொன்னார், ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்கள் வீட்டை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணணும். கேட்டுக்கொண்டார். நான் அவரை பார்த்து கேட்டேன், ஐயா வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு, உங்களோட வீட்டில் என்ன பிரச்சனை, நான் வந்து எதற்காக உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணணும்? இந்த தாசில்தார் சொன்னார், இந்த வீடு கட்டி நான் புதுசா அவ்வளோ பெரிய வீட்டை கட்டி நான் உள்ள போந்தேன், 2 நாள் ஆகல என் மருமகா தூக்கு போட்டு செத்துட்டா. இப்ப அந்த ஆவி நடமாட்டத்தால எங்களால் அந்த வீட்டில் வாழவே முடியல. வீடு பெரிய வீடு கட்டின அப்படியே கிடக்குது. நீங்க வந்து கால் மிதிச்சு அங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த இருளின் வல்லமெல்லாம் போயிடும், எங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அவரை பார்த்து கேட்டேன், உண்மையே சொல்லுங்க, இந்த பெரிய வீட்டை கட்டினீங்களே அதில் எவ்வளவு உங்களை சொந்த பணம், எவ்வளவு லஞ்சம் வாங்கின பணம்? ஏன் அப்படி கேட்டேன்னு தெரியல. தலை கீழே போட்டு சொன்னார், பாதிக்கு பாதி என்று சொன்னார். அவர் சம்பாதித்தது பாதி, லஞ்சம் வாங்கி கட்டினது மீதி பாதி. அந்த வீட்டில் எப்படி கர்த்தருடைய பிரசன்னம் இருக்க முடியும்? நான் சொன்னேன், ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். லஞ்சம் வாங்கி கட்டின வீட்டில் ஆண்டவர் தேவதூதர்களோடு வந்து வாசம் பண்ண முடியாது, அந்த வீட்டில் சமாதானம் இருக்க முடியாது. நடந்த ஒரு தற்கொலையோடு அது நெருக்கட்டும். நீங்க என்ன செய்யுங்க, தயவு செய்து அந்த வீட்டை விட்டுருங்க. பாதி பகுதி தொகையை எடுத்து
யார் யார்கிட்ட லஞ்சமா வாங்குனீங்களோ அதை அவங்ககிட்ட திருப்பி கொடுங்க. திருப்பி கொடுக்க முடியலன்னா ஏதாவது கிராமங்களில் ஒரு ஆலயத்தை கட்டும்படி அந்த பணத்தை கிராமங்களுக்கு கொடுத்துருங்க. மீதி பாதி பணத்தில் சின்ன வீட்டை கட்டினாலும் அதில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இறங்க என்று சொன்னேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டாரோ ஏற்றுக்கொள்ளவில்லை எனக்கு தெரியவில்லை. துக்கத்தோடு அவர் போய்விட்டார். சொல்ல வேண்டியதை நான் தெளிவாய் திட்டமாய் சொல்லிவிட்டேன். என் ஆண்டவர் இந்த பூமியில் இருந்தபோது ஒரு வீட்டில் உள்ள சாபத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டுக்குள் அவர் கடந்து போனார். சகைவே இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்கணும், நான் உன் வீட்டிலே தங்கணும். ஆண்டவருடைய வீட்டை நோக்கி புறப்பட்டார். அவனை அறியாமல் ஒரு பாவ உணர்வு உண்டாயிற்று. ஆகவே ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஐயோ, நான் அநியாயமாய் வாங்கினதை 4 மடங்கு திருப்பி கொடுத்துறேன், ஏழைகளுக்கு கொடுத்துறேன், என் ஆசையில பாதி ஏழைகளுக்கு கொடுத்துறேன். என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும், என் ஆண்டவர் வந்து தங்குகிற வீடாய் இருந்தால் போதும். அன்போடு இயேசுவை அழைத்து கொண்டு போனார். ஒரு வீட்டை என்னால் மறக்கவே முடியாது. மலேசியாவில் நான் ஊழியம் செய்த போது ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச்சினுடைய ட்ரெஷரர் என்னை தன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பகலெல்லாம் பல வீடுகளுக்கு சென்று ஜெபிக்கும்படியாக, பல குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள், சிக் பீப்புள், வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணும்படியாக பகலெல்லாம் பல வீடுகளுக்கு அழைத்து சென்றார். அவருக்கு இருந்த ஊழிய வாஞ்சை பார்த்து உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்டு போனேன். இரவில் அந்த வீட்டில் தங்கியிருந்தேன். இரவு ஒரு 2 மணி இருக்கும். ஒரு பயங்கரமான அசுத்தாவி என்னுடைய படுக்கையில் டபால் என்று குதித்தது. கண்ணை திறந்து பார்த்தேன். ஒரு பெரிய உருவம், அருவருப்பான உருவம், ஒரு பிசாசு நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் எனக்கு ஆவியில வைராக்கியம் கொண்டு சொன்னேன், உனக்கு என்ன தைரியம், நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன், படுத்திருக்கிற இடத்துல நீ இப்படி தொப்பென்று குதிக்கிறாயே, போ இயேசுவின் நாமத்தில். அது அமைதியா என்னை பார்த்தது, தலையாட்டினது, போக மாட்டேன் என்று. எனக்கு இன்னும் வைராக்கியம், இன்னும் எனக்கு அது மேல கோபம். இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் விலகு. திரும்பவும் அதை என்னை பார்த்து, எனக்கு என்னடான்னு ஒன்றும் ஓடலை. சரி, நின்றுட்டே இரு, எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்குறேன். நான் படுத்து நல்லா தூங்கிட்டேன். காலையில் இந்த சகோதரன் வந்தார். என்ன பிரதர், நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா, நல்லா தூங்குனீங்களா, எல்லாம் வசதியாக இருந்ததா? அவரை பார்த்து நான் கேட்டேன், ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் மந்திரவாதிகிட்ட போனதுண்டா? ஏன் பிரதர் அப்படி கேட்குறீங்க? இல்லை, பதில் சொல்லுங்க. நீங்க மந்திரவாதிகிட்ட போனதுண்டா? கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தார். ஆமான்னு சொன்னார். எதுக்காக மந்திரவாதிகிட்ட போனீங்க? நான் புது வீட்டை கட்டும்போது பொறாமக்காரங்கள்லாம் நிறைய வீட்டை பார்ப்பாங்க. கிறிஸ்தவனா இருக்கிறதுனால நான் பெரிய பூசணிக்காயை செய்து பயங்கர கண்ணு, பெரிய மீசை, அதை தொங்க வைக்க விருப்பப்படலை. வீட்டு பாதுகாப்புக்காக மந்திரவாதிகிட்ட போய் 4 மூலையிலும் 4 தாயத்தை கட்டி தொங்க வச்சிருக்கிறேன். அதுதான் காரணம். நீங்களா வம்ப விலை கொடுத்து வாங்கினால, நீங்களா பிசாச
உங்க வீட்டை பாதுகாக்கிற கூட்டு வந்தனால கர்த்தருடைய ஊழியக்காரன் அதிகாரத்தோடு கட்டளையிட்டாலும் அது போகவில்லை. சொன்னேன், வேற எங்கெல்லாம் தாயத்து வச்சிருக்கிறீங்க? என் காரில் ஒன்று கட்டி வச்சிருக்கேன் பிரதர், போகையிலும் வருகையிலும் பாதுகாப்பாக இருக்கிறக்காக. வேற என்ன வச்சிருக்கீங்க? உங்களுடைய மேல் அதிகாரி ரொம்ப என்னை விரட்டுறான், அவன் வாய் மூடி ஒன்று அவன் செத்து போனோம் அல்ல இந்த ஊரை விட்டே ஓடிடணும், அதுக்கு தாயத்து வச்சிருக்கேன். கடைசியில் அவர் வீட்டில இருந்து எடுத்த தாயத்து ஒரு 20-25 இருக்கும். நான் சொன்னேன், அவ்வளோத்தையும் உங்க வீட்டு முன்னால போட்டு தீ வச்சிடலான்னு. அவர் சொன்னார், எனக்கு பயமா இருக்கு, நீங்க தீ வச்சுட்டு போயிடுவீங்க, இந்தியாவுக்கு போயிடுவீங்க, அந்த ஆவி என்ன தாக்கிட்டா நான் என்ன செய்யறது? அப்ப இந்த அசுத்த ஆவிகளோட இந்த சூனியங்களோட இந்த தாயத்தோட வாழ போறீங்களா? கடைசியில் அவர் சொன்னார், நம்ம எல்லாத்தையும் கொண்டு ஆத்துல போட்டுருவோம். நல்ல ஒரு ஜெபம் பண்ணி இதில் உள்ள எந்த ஆவியும் கிரியை செய்யக்கூடாதுன்னு அதட்டி துரத்தி காரில் கொண்டு போய் ஆத்துல போட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் முன் ரூம், முதல் ரூம், அவங்க அம்மாவுக்குள்ள ரூம். அந்த அம்மாவை பார்த்து கேட்டேன், என்னம்மா நீங்க இவ்வளோ பக்தியா இருக்கீங்க? அந்த அம்மா எனக்கு ஒவ்வொரு முறை கடிதம் எழுதும் போதும் அது கடிதமா இருக்காது, நிருபமா இருக்கும். பவுலப்போஸ்தலன் எப்படி 14 நிருபங்களை எழுதினாரோ, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினாலும் பிதாவாகிய தேவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக, உங்களை நினைக்கும் போதெல்லாம் பிதாவை நோக்கி நான் முழங்கால் படியிட்டு, அப்படித்தான் எனக்கு கடிதம் எழுதுவாங்க. சொன்னேன், உங்க மகன் இவ்வளவு தாயத்தும் மந்திரவாதிக்கிட்ட போய் நீங்க ஒரு தாயா, கிறிஸ்தவ தாயா இருந்து இதெல்லாம் சொல்லக்கூடாதா? அந்த அம்மா அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? அது தப்பாயா? எனக்கு உடனே தெரிஞ்சிச்சு இந்த அம்மாவும் போயிருக்காங்க, அதனாலதான் இது தப்பாயான்னு கேட்குறாங்க. சொன்னேன், சரி உங்க மகன்கிட்ட உள்ளதெல்லாம் ஆத்துல போட்டாச்சு, இப்போ உங்ககிட்ட உள்ள என்ன இருக்கு? நீங்க சூனியம் செய்தீங்களா, மந்திரவட்ட போனீங்களா? சொல்லுங்க. இல்லைங்க, என் மருமக என்னை கீழ்ப்படிய மாட்டேன்றா, என்னை மதிக்க மாட்டேன்றா, என்னை பின்னால் ஒன்று பேசுறா, என்னை பத்தி அவங்க வீட்டில எல்லாம் இல்லாத போலான்னு சொல்லிட்டா. சரி, அதுக்காக என்ன செய்தீங்க? புருஷன் கூட வாழப்படாருன்னு மந்திர தகட வச்சு அவங்க தலைனைக்குள்ள 2 பேர் தலைனைக்குள்ள வச்சிருக்கேன், குடும்பமா சேரக்கூடாதுங்கிறதுக்காக. தலைனை பிரிச்சு பார்த்தா உள்ள தகடு இருக்கு. ஆச்சரியம் எனக்கு தாங்க முடியல. ஒரு தாய் தாம் மகன் மருமக 2 பேரும் இருக்க சந்தோஷமா இருக்கிறது ஒன்னா இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஓயாம சண்டை வரணும், பிரச்சனை வரணும், தாய் வீட்டுக்கு போயிடணுங்கிறதுக்காக தகட அந்த தலைனைக்குள்ள வச்சிருக்க பார்த்து எனக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. பிறகு அந்த அம்மாவுக்காக அவங்க தாயத்துக்காக 2வது ட்ரிப் அடிக்க வேண்டியிருந்தது. சில வீடுகளுக்குள்ள ஒரு இருள் இருக்கிறத பார்த்திருக்க, வீட்டுக்குள்ள சாத்தானுடைய அசைவாழ்தல் இருக்கிற பார்த்திருக்கிறேன். காரணம், அவர்களே மற்றவர்களுக்கு சொல்லாதபடி தங்களுக்குள்ளே மறைத்து கர்த்தர் வாசம் பண்ண விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடைய பாளையம் எங்கும் உலாவி வரும்போது, உன்னுடைய வீட்டிலே நான் உலாவி வரும்போது, நான் அருவருக்கிற காரியங்கள் உன் பாளையத்திலே காணப்படக்கூடாது. பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நீ மலை ஜாதிக்கு போகும்போதும் கூட குழி தோண்டி அதுல இருந்து மூடிவிட்டு வா, நான் நடமாடுகிற இடம் பரிசுத்தமாய் இருக்கட்டும். யாக்கோபு சொன்னார் தன்னுடைய மனைவிகளை பார்த்து, நாம் பெத்தேலுக்கு ஆண்டவரை ஆராதிக்க செல்லுகிறோம், உங்களுடைய வஸ்திரங்களை கழுவி மாற்றுங்க, அந்நிய தெய்வங்கள் உங்களிடத்தில் இருந்தால் அதை அப்புறப்படுத்தி போடுங்க. சில வீடுகளில் பார்த்தா சினிமா நடிகைகள் தொங்கிக் கொண்டிருக்கும். சில பார்த்தா கலைஞர் இருப்பாரு, அம்மா இருப்பாரு, மருத்துவர் இருப்பார், ஆண்டவர் தான் இருக்க மாட்டார். ஒவ்வொரு வீடுகளிலும் பிள்ளைகள் என்னத்தை வீட்டுக்கு கொண்டு வர்றாங்கன்னு பார்க்கறது இல்லை. என்ன அருவருப்பான சீடிகள், விசிடிகள்,
ராத்திரி பல அதை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று புரிவதில்லை. உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வீட்டை சுத்திகரிங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிறதா என்று பாருங்கள். வீடு என்று சொல்லும்போது இந்த 5 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். வீடு என்றால் என்ன? முதலாவது, நீங்கள் வசிக்கிற கட்டடம். எத்தனா நம்பர் வீடு, இந்த தெருவில் இருக்கிற வீடு, அந்த வீட்டை முதலாவது உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். எவ்வளவுதான் சம்பாதித்து பெரிய வீடா கட்டியிருந்தாலும் அங்கே சந்தோஷமாய் வாழ முடியலன்னா, குடும்பத்திலே ஒரு மனப்பாடு இல்லாமல் சண்டையும் சச்சரவும் எரிச்சலும் கோபங்களும் குடியிருந்தால் அந்த வீட்டிலே வாழ்வது எத்தனை வேதனையானது. லோத்து ஒரு வீட்டை கட்டினார் சோதோமிலே. அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படவில்லை. அந்த வீடு அக்கினிக்கரையாகி போனது. ஏன்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த வீட்டில் இருந்தது. ஆகவே தீட்டுள்ள எந்த பொருளையும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வராதிருங்கள் என்று உபாகமம் 23:14 சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது உங்களுடைய வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாய் இருக்கட்டும். உங்களுடைய கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்ட வீடாய் இருக்கட்டும். ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலர் 16:31 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் பிடித்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் வீட்டில் ரட்சிக்கப்படாமல் யாரும் இருக்கவே முடியாது. ஏசாயா 59:1 சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, எல்லாரையும் ரட்சிக்க அவர் வல்லமை உள்ள. இயேசு என்று சொன்னாலே அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்த ரட்சகர் உங்களுடைய வீட்டில் வாசம் பண்ணும்போது நிச்சயமாய் மன நிறைவு இருக்கும். சங்கீதம் 118:15 சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. உங்களுடைய வீட்டில் ஆண்டவரை பாடுங்க, துதிங்க, மகிமைப்படுத்துங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நீங்க பாடி துதிக்க நேரம் உங்க டிவியை சத்தமா ஆன் பண்ணி வச்சு உங்க ஆராதனை கெடுத்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் அவருடைய நாம மகிமைக்காக உங்களை உயர்த்தும்படி 2 பேர் அவருடைய நாமத்தில் கூடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தால், 2 பேர் அவரை ஆராதிக்க ஆரம்பித்தால் ஆண்டவர் நிச்சயமாய் அங்கே வருவார். 2 பேர் பூமியில எதை குறித்தாயிலும் ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோக தேவனாலே அது நிச்சயமாய் வாய்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலையில் 4 மணிக்கு கர்த்தர் எழுப்பினார். பல வீடுகளை குறித்து ஆண்டவர் சென்ற பல வீடுகளை குறித்து நான் வாசித்து தியானிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எந்தெந்த வீட்டுக்குள்ளே போனாரோ அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. எபிரேயர் வீட்டுக்கு போனார், மரித்த மகளை உயிரோடு எழுப்பினார் என்று மார்க் 5:40 வாசிக்கிறோம். பேதுரு வீட்டுக்கு போனார், பேதுருடைய மாமி ஜுரமாய் படுத்திருந்தாள், கையை பிடித்து தூக்கி விட்டார், வீட்டுக்கு பணிவுடை செய்தார். யூதருக்கு பயந்து கதவுகளை அடைத்துக் கொண்டு சிஷல் மேல் வீட்டு அறையிலே காத்திருந்த போது இயேசு அந்த வீட்டுக்குள் போனார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல வீடுகளுக்கு நான் சென்றாலும் ஒரு தேவனுடைய மனிதனுடைய வீட்டுக்கு போனேன். சகோதர ஜீவானந்தம் வீட்டுக்கு போன போது முன் அறையிலே ஃப்ரேம் போட்டு ஒரு அழகான வசனம், 35 வருஷமாகிவிட்டது அவர் வீட்டுக்கு போய். அந்த காலத்தில் நான் பிரசவாக்கத்தில் பேச்சுலராக இருந்த போது அருணாச்சலம் பண்டாரம் தெருவில் அவர் இருந்தார். அவருடைய வீட்டை தாண்டி தான் என்னுடைய வேலைக்கு போனேன். இந்த வசனம் என்ன தெரியுமா? நான் பரதேசியாய் தங்குகிற இந்த வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின.
அவர் எனக்கு சங்கீதமானார். நான் பரதேசியாய் தங்குகிற அந்த வீட்டிலே அவருடைய பிரமாணங்களே எனக்கு கீதங்களாய். 119 சங்கீதத்தில் உள்ள வசனத்தை ஃப்ரேம் பண்ணி போட்டு இருந்தார். உங்களுடைய வீட்டில் ஆவிக்குரிய வசனங்களை பிரிண்ட் பண்ணி போடுங்க. உங்க வீட்டுக்கு வரவங்க அதை பார்க்கணும், ரட்சிக்கப்படணும். இந்த வசனம் அவங்களோடு பேசணும். உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவதாக, ஆண்டவருடைய பார்வையில வீடு என்று சொல்லும்போது அது உங்களுடைய உள்ளத்தை குறிக்கிறது. உங்களுடைய உள்ளமாகிய வீடு. நீதிமொழி 23:26 சொல்லுகிறது, மகனே மகளே உன் நெஞ்சு எனக்கு தாராயோ, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா, நான் அதில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவர் நீங்க தங்குகிற வீட்டில மட்டுமல்ல, உங்களுடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணப்படும். லவோதிக்கா சபையின் வாசலை நின்று தட்டிக்கொண்டே நின்றார். ஒருவனாவது என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வாசல் அண்டை தட்டிக்கொண்டே இருக்கிறார். அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொண்டும் இத்தனை வருஷ கிறிஸ்தவன், இத்தனை தலைமுறை கிறிஸ்தவன் ஆண்டவருக்கு இருதயத்தை அடைத்திருக்கிறார். ஏன் அடைத்தார்கள்? உலக சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும், வயசான காலத்தில் பார்த்து கொள்ளலாம். சாகு போது ஆண்டவரை அழைத்து ஒரு சாப்பாடு கொடுத்துடலாம். ஒரு சகோதரி ஆண்டவரை வெளியே நிறுத்தி வைத்திருந்தாளாம். உன்னத பாட்டு 5:2 நான் நித்திரை பண்ணினேன். ஆண்டவர் வெளியே நின்று நின்று கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டேன். என் பிரியமே, என் ரூபவதியே, கதவை திற. எவ்வளோ நேரமா நான் வெளியே நின்று கொண்டே இருக்கிறேன். என் தலை பனியினாலும் என்னுடைய தலை மயிர் இரவில பெய்யும் தூறலினாலும் மழையினாலும் நனைந்து இருக்கிறது. வெளியே நிறுத்தி வைத்திருக்கிறார், வெளியே நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு இடங்கூடாதபடியால், வேத வாசிப்புக்கு இடங்கூடாதபடியால், கர்த்தரை பாடி துதிக்க இடங்கூடாதபடியால் அசுத்த ஆவிகள் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. கோபத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் குடும்பத்துக்குள்ளே புகுந்து விட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை உன்னுடைய நிலைக்கால்கள் எல்லாம் பூசிவை, ஜன்னல்களிலே பூசிவை. சங்கார தூதனுடைய வீட்டுக்குள் நுழைய முடியாது. இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பொறாமைக்காரர்கள், சின்ன சின்ன ஆதாயத்துக்காக போய் சூனியம் செய்கிறவர்கள். உன்னுடைய வீடு கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள் இருக்கும்போது, சகரியா 2:5 சொல்லப்பட்டபடி உன்னுடைய வீட்டை ஆண்டவர் அக்கினி மதிலாய் சூழ்ந்து கொள்ளும்படி, உன்னுடைய வீட்டை சுற்றிலும் கர்த்தர் தேவதூதர்களை கட்டளையிடும் போது, உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலில் நீ தங்கி இருக்கும் போது சமாதான பிரபு சமாதானத்தை கட்டளையிடுவார். உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன்னுடைய உள்ளத்திலே ஆண்டவருக்கு இடம் கொடு. இரவிலே படுக்கும்போது உனக்கு நேர் முன்பாக பரலோகம் திறந்திருக்கிறது. கர்த்தர் அந்த ஏணிக்கு மேலாய் நின்று உன்னை உன்னுடைய குடும்பத்தையும் கவனித்து உனக்கு பரலோக தரிசனங்களை தரும்படி ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். உன்னுடைய உள்ளமாகிய வீட்டை கர்த்தருக்கென்று கொடுங்க. மூன்றாவதாக, குடும்பமாகிய வீடு. வாழ்கிற வீடு செங்கலினாலும் சிமெண்டினாலும் கட்டப்பட்ட வீடு. உன்னுடைய உள்ளமானது மாம்சத்தாலும் சதைகளாலும் கட்டப்பட்ட வீடு. மூன்றாவதாக, வீடு என்று சொல்லும்போது கணவன், மனைவி, பிள்ளைகள். உங்களுடைய வீட்டில் தங்குகிற மாமனார், மாமியார் அல்லது தாயார், தகப்பனார் எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு வீடு. குடும்பமாகிய வீட்டை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுங்க. யோசுவா அன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் அரவணைத்து சொன்னார், நானும் என் வீட்டாருமோ என்றால்
கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15 வாசிக்கலாம். ஒரு பிள்ளையாவது பிசாசை சேவிக்க கூடாது. ஒரு பிள்ளையாவது மதுபானத்துக்கும் கஞ்சாவுக்கும் அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. ஒரு பிள்ளையாவது ஆண்டவரை விட்டு தூரமாய் போகவே கூடாது. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அரவணைத்துக் கொள்ளுங்க. என்னுடைய பிள்ளைகள் யாவரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வரணும். நான் மாத்திரம் பரலோகத்துக்கு போய் என் பிள்ளைகள் வரலன்னா அதுல ஒரு சந்தோஷமும் இல்லை. குடும்பமா கர்த்தருடைய ராஜ்யத்தில் காணப்படணும். உங்களுடைய பிள்ளைகளை யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்கன்னா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும். உங்களுக்கு மனைவியை தந்தது யார்? கணவனை தந்தது யார்? பிள்ளைகளை தந்தது யார்? உங்களுடைய சாமர்த்தியத்தினால ஒருவனும் பிள்ளைகளை பெற்றுவிட முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார். 8:18 நானும் கர்த்தர் என கொடுத்த பிள்ளைகள், நானும் கர்த்தர் என நானும் என் பிள்ளைகளும் என்று சொல்லல, நானும் கர்த்தர் என கொடுத்த பிள்ளைகள். மனைவியை பார்க்கும்போது, கணவனை பார்க்கும்போது ஏதோ உங்க அப்பா அம்மா பார்த்து கட்டி வச்சாங்க என்றல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஏற்ற துணை. ஆதாமுக்கு உனக்கு ஏற்ற துணை உண்டு பண்ணுவேன். ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவி, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட மனைவி, தனக்கு ஒரு ஏற்ற மனைவி, ஏற்ற துணை என்று யோசிக்கும் போது அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், நானும் கர்த்தர் என கொடுத்த பிள்ளைகளும் சீயோனிலே வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தராலே அற்புதங்களாக, அடையாளங்களாக விளங்குகிறோம். குடும்பத்துக்கென்று 2 சங்கீதங்களை தொடர்ச்சியாய் தாவீது எழுதி வைத்தார். 127 சங்கீதம், 128 சங்கீதம். கணவனை பற்றி எழுதுகிறார், மனைவியை பற்றி எழுதுகிறார், பிள்ளைகளை பற்றி எழுதுகிறார். ஒவ்வொரு திருமண வைபவத்திலும் 127 சங்கீதம், 128 சங்கீதத்தை வாசிப்பார். உங்களுடைய குடும்பமும் அவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. உங்களுடைய பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாய் இருக்கும். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை நான் கேள்விப்படுவதை பார்க்கிலும் பெரிய சந்தோஷம் வேற ஒன்றுமே இல்லை. எங்க குடும்பத்தில் 3 பேர் நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம். 3 பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க. 4வது மகன் மட்டும் இயேசு பற்றி சொன்னா, ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானத்தை பற்றி சொன்னா உடனே சொல்லுவான், டாடி நான் என்ன பாவம் செய்தேன்? ஒரு பாவமும் நான் செய்யலை. தன்னை பாவின்னு ஒத்துக்கிட்டதே இல்லை. தனக்கு ரட்சிப்பு தேவைங்கிறதை ஏற்றுக்கொண்டதே இல்லை. ஞானஸ்நானமா எடுத்துறேன், எப்படி ரட்சிக்கப்படாம எடுப்பா? நான் பாவமே செய்யல. என்ன செய்யறது? என்னுடைய மகா சொல்லி பார்த்தா, நானும் சொல்லி பார்த்தேன், என் மனைவி உபவாசம் இருந்து இருந்து அழுது பார்த்தா, ஒன்றும் நடக்கலை. ஒரு நாள் அவனுடைய ஃப்ரெண்டு, ரொம்ப டியர் ஃப்ரெண்டு, மோட்டர் பைக்கில் போகும்போது சிகப்பு விளக்கில் நின்றார். திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்தது. மோட்டர் பைக்கோட கீழே விழுந்து அப்படியே இறந்து போனான். அந்த சாவு அவனுடைய மகனுடைய உள்ளத்தை அசைத்தது. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், உனக்கும் இதே சம்பவம் நேரிட்டால் என்ன நடக்கும்? எவ்வளவு பாவம் சிந்தையிலும் எண்ணத்திலும் செய்திருக்கிறாய். அழுதான் அழுதான். 1 வார காலம் ஆண்டவர் உண்மையான பாவத்தை பற்றிய உணர்வை கொடுத்தார். நாம் எந்த காரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபித்து, நீதான் செய்யணும், உம்முடைய கரங்களை ஒப்புவிக்கிறேன், கர்த்தரிடத்தில் ஒப்புவித்ததை நீர் அந்நாள் பரியந்தம் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறேன். கணவன் மனைவியை, பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் பாதுகாத்து அருளுவார். 4வதாக மீண்டும் நான் சொல்லுகிறேன், முதலாவது நாம் கட்டின அல்லது வசிக்கிற வீடு.
இரண்டாவது நம்முடைய உள்ளமாகிய வீடு, மூன்றாவது கணவன் மனைவி பிள்ளைகள் நிரம்பியிருக்கிற குடும்பமாகிய வீடு, நான்காவது கர்த்தருடைய ஆலயமாகிய வீடு. கர்த்தருடைய ஆலயமும் ஒரு வீடு என்று அழைக்கப்படுகிறது. சங்கீதம் 65:4 சொல்லுகிறது, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினாலே நாம் திருப்தியாவோம். கர்த்தருடைய ஆலயமும் ஒரு வீடு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த வேலை இந்த வேலை இல்லை, என்னை சந்திக்கிற, என்னுடைய தேவைகளை சந்திக்கிற, என்னுடைய ஜெபத்தை கேட்டு சந்திக்கிற என் ஆண்டவரை நான் சந்திக்க செல்லுகிறேன். கர்த்தருடைய வீட்டுக்கு நான் போய்த்தான் தேரணும். என்ன வேலை இருந்தாலும் அதெல்லாம் பெற பார்த்துக்கொள்ளலாம். இந்த வாரம் முழுவதும் வெற்றியாய் வாழ்வதற்கு ஒரு உன்னத பலன் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கிடைக்கிறது. உம்முடைய பரிசுத்த வீட்டின் நன்மையினாலே. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது கன்மலையின் தேனினால் நம்மை போஷிக்கிறார். உச்சிதமான கோதுமை நமக்கு தந்தருளுகிறார். ஆராதனை வேளைகளில் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். வேத வசனங்கள் மூலமாய், வாக்கு தத்தங்கள் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். ஒருவரில் உள்ள அக்கினி மற்றவர்களை பற்றி எரிகிறது. ஆண்டவர் சொன்னார், எதை விட்டாலும் சபை கூடுதலை நீ விட்டுவிடாதே. எபிரேயர் 10 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய வருகைக்கான நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஆகவே சபை கூடுதலை விட்டுவிடாதே. சங்கீதம் 133:1 சொல்லுகிறார், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தபோதுதான் ஏசாயாவின் கண்கள் திறக்கப்பட்டது. தேவனை பார்த்தார். உயரம் உன்னமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை கண்டார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருந்தது. வஸ்திர தொங்கலை கர்த்தர் அரண்மனையிலே போடவில்லை, பெரிய பூங்காவிலே போடவில்லை, தேவனுடைய ஆலயத்திலே போட்டார். வஸ்திர தொங்கலை தொட்டாகிலும் குணமாக வேண்டும் என்பதற்காக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வஸ்திர தொங்கலை தொட்டாள். இன்றைக்கு மாம்சமான இயேசு இல்லை, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவருடைய வஸ்திர தொங்கல் இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் விழுந்திருக்கிறது. விசுவாசத்தோடு அவரை தொடும்போது, கர்த்தரை தொட்டு நான் குணமாவேன் என்று சொல்லும் போது, கர்த்தர் உன்னை கனப்படுத்தி உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். கர்த்தருடைய ஆலயம் எவ்வளவு முக்கியமானது. எசேக்கியேல் ராஜாவுக்கு பிரச்சனை வந்தபோது, பயமுறுத்துகிற கடிதம் வந்தபோது, நேராக அதை எடுத்துக்கொண்டு ஆலயத்தில் விரித்து வைத்தார். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய கண்கள் காணட்டும், உம்முடைய செவிகள் கேட்கட்டும். உம்மை நிந்தித்து சனகரிப்பு எழுதின அசிரியா ராஜா எழுதின மொட்டை கடிதத்தை வாசித்து பார். ஆலயத்தில் விரித்து வைத்ததான் தாமதம். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். சிறிய பாளையத்துக்குள்ளே போய் 1,85,000 பேரை சங்கரித்து விட்டு போய்விட்டார். உங்களுக்கு விரோதமாக யாராவது கோர்ட்டு கேஸுன்னு அனுப்புகிறாங்களா, நேர ஆலயத்தில் வெறித்து வை, கர்த்தருடைய சமூகத்தில் வெறித்து வை. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். எந்த கேஸும் கோர்ட்டில் நிற்காது. கர்த்தர் உனக்காக வழக்காடுவார், உனக்காக யுத்தம் செய்வார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் ஆலயத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ தோல்வி அடைய போவதில்லை, நீ தலை குனிந்து நிற்க போவதில்லை. உன்னை தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆலயம் ஒரு வீடு. ஆகவேதான் ஏசாயா எழுதுகிறார், அவர்களை என் ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்து அவர்களை நான் மகிழ பண்ணுவேன். இது ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிறது. ஏசாயா 56:7 இங்கே கர்த்தரிலே மகிழ பண்ணுகிறார், கர்த்தரிலே மகிழ பண்ணுகிறார். கடைசியாக 5வதாக ஒரு வீட்டை பற்றி வேதம் சொல்லுகிறது. அதான் பரலோகமாகிய நித்திய வீடு, மகிமையின் வீடு, ராக்காலமில்லாத ஒரு வீடு. கர்த்தரை துதிக்கிற துதியினாலும் தேவதூதருடைய ஆராதனை பாடல்களாலும் நிரம்பி இருக்கிற ஒரு வீடு. நம்முடைய ஆண்டவர் இயேசு அங்கே போய் இருக்கிறார். பிதாவை பற்றி எழுதும் போதெல்லாம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே என்று அழைக்கிறோம்.
பிதாவானவர் அங்கே இருக்கிறார், குமாரன் அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். இன்னொரு பகுதி ஆண்டவர் நமக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறார். நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அருள் செய்வேன். வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லி இருந்திருப்பேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி சீக்கிரமாய் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பரலோகத்தை சுட்டி காண்பித்து. பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு வருவதை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 23:6, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பூமியில இந்த சின்ன உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுக்கும் போது, வீட்டிலே நம்முடைய குடும்பத்திலே அவருக்கு நாம் இடம் கொடுக்கும் போது, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிற பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தந்தருளுவார். இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். உங்களுடைய கையின் பிரயாசத்தை இன்றைக்கு இருக்கிற நிலைமை இல்லை, 1000 மடங்கு நம்முடைய அருமை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மையுமாய் வைப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே, நீ பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள், கர்த்தரை ருசிக்கிற ஜனங்கள், அவருடைய வழியில உத்தமமாய் நடக்கிற ஜனங்கள், அவர்கள் பாக்கியமுள்ளவர்கள். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அப்படியே நாம் எழுந்து நிற்க போகிறோம். கடந்த மாதமெல்லாம் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தவர் இந்த புதிய மாதத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? வலுவாதபடி உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவர். தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிலைநிறுத்த வல்லமையுள்ளவர். அவருடைய கரத்தை பிடித்து கொள்ள போகிறோம். கடந்த 6 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்தவர், ஒவ்வொரு நாளும் உணவளித்து உடுத்து வைத்து பாதுகாத்தவர், எல்லா விபத்துக்கும் விக்கினங்களுக்கும் விலக்கி காத்தவர், எல்லா கொள்ளை நோய்கள் வராதபடி சட்டைகளை விரித்து கொண்டவர். நம்முடைய சென்னை பட்டணம் கொலை வெறியினால் நிறைந்திருந்த போது நம்முடைய உள்ளத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்தவர். வாதை கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாத்து கொண்டவர். இனிமேலும் அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். அவருடைய கரம் உங்கள் மேல் அமருகிறது. இயேசுவின் இரத்தம் உங்கள் மேல விழுந்து கொண்டிருக்கிறது. இரத்தத்தை பூசி அபிஷேக தைலத்தை வார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அவருடைய கிருபையின் கரம் உங்களை கரந்தாங்கி வழி நடத்தும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றே ஆசீர்வதிப்பார். தேவனே, உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல் பலமாய் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு நரம்பு எலும்புகள் மேல் இறங்கி வரட்டும். நிறைவானது வரும்போது எல்லா பலவீனங்கள், எல்லா குறைவுகள், எல்லா போராட்டங்கள் நீங்குவதாக. குடும்பத்தில் தேவ சமாதானம் இருப்பதாக. ஒவ்வொரு உள்ளத்திலும் சந்தோஷம் இருப்பதாக. மனமகிழ்ச்சியின் அபிஷேகத்தால் நிரப்பிவிடும். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.